பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகினாலும் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்கிறோம். சங்கீதத்தின் புத்தகம் 103:13 வாசிக்கலாமா? தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆமேன். முதல்ல நமக்கு பயம் அப்படின்னா என்னன்னு தெரியணுங்க. எங்க சபையில ஒரு வாலிப தம்பி செய்தி கொடுக்கும்போது சொன்னாரு, எங்க சபையை சார்ந்த ஒரு தம்பி வாலிப தம்பி செய்தி கொடுக்கும்போது சொல்றாரு, பயம் அப்படின்னா என்னன்னா, ஒரு நாய் இருக்கு. நாயை பார்த்தா நமக்கு பயம் வருது. ஏன் பயம் வருது அப்படின்னா, அது கடிச்சிரும். அதனால பயம் வருது. அப்ப அது தீமை செய்யும் என்பதனாலே அதற்கு விலகி போறோம் பாருங்க. அதுதான் பயம். அதை பார்த்து பயப்படுறதான் இல்லைங்களா? அதை பார்க்கும்போது நமக்கு வருது இல்லையா, அதான் பயம் அப்படின்னு சொன்னாங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்படின்னா எனக்கு பயம் என்னன்னா, எனக்கு தீமை செய்யும், எதெல்லாம் எனக்கு தீமை செய்யுமோ அதை பார்த்து நான் விலகணும். அதுக்கு முன்னாடி வருது பாருங்க, அதான் பயம் இல்லைங்களா? இதான் கர்த்தருடைய பிரமாணத்துல செய்யாதுன்னு இருக்கு. அதற்கு நம்ம சரியா இருந்துட்டோம்னா நம்ம பயப்படுறோம்னு அர்த்தம். ஒருவேளை அதை மீறும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வருங்க? பயம். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, தமக்கு பயந்தவர்களுக்கு என்று சொல்ற தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது, தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அது என்ன, தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல இன்றைக்கு உலகத்துல வேதத்துல சொல்லப்படுகிறது. நீங்க கள்ள கேட்டா என்ன கொடுக்க மாட்டீங்க, அப்பம் கேட்டா கள்ள கொடுக்க மாட்டீங்க, மீனை கேட்டா பாம்பை கொடுக்க மாட்டீங்க. பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவாகிய நான் உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்களேன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல இந்த உலக தகப்பன் இறங்குவது போலவா? யோசிச்சு பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குவதே கிடையாது இல்லைங்களா? அப்படி ஒரு பிள்ளைகளை கொடுமைப்படுத்துறத நம்ம கேள்விப்படுகிறோம். ஆனா அப்படி இல்லை. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல அன்புள்ள தகப்பன், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல, நான் எனக்கு நீங்க பயந்துருக்கிறீங்களா, நான் உங்களுக்காக இறங்குவேன். தீமை விட்டு விலகுவதே பயம். அப்ப எதெல்லாம் தீமை வருமோ, எதெல்லாம் நமக்கு கெடுதல் பண்ணுமோ அதெல்லாம் விட்டு விடுறதுதான் பயம். அப்படின்னா இதெல்லாம் விட்டுட்டு கர்த்தர்கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா அதுதான் பயம். ஆனா அவங்கள ஆசீர்வதிப்பேங்கிறார். அப்ப ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம தேவ சமூகத்துல சொல்லலாம்ப்பா, உமக்கு பயப்படுகிற பயத்தை என் இருதயத்துல வைத்து வையோ அப்படின்னு சொல்வது போல அந்த வார்த்தையை நம்ம ஆண்டுட்டு சொல்லி ஜெபிக்கலாம். நிச்சயமா உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு பயந்து ஒரு வாழ்க்கை வாழுங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வாதம் நடத்துவார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்கா நன்றி. நல்ல பரிசுத்தாவே எங்களோடு கூட பேசியிருக்கீங்க ஆண்டவரே. உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு தந்து நடத்து ஆண்டவரே. அது எங்க வாழ்க்கையில பிரயோஜனமா இருக்கும் ஆண்டவரே, ஆசீர்வாதமா இருக்கும். இதை கேட்க போகிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வாதம் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you all. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. சங்கீதம் 94:19. பிரியமானவர்களே, உங்கள் உள்ளத்தில் காயங்கள், வேதனைகள், துக்கங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கலாம். உடைந்து போயிருக்கலாம். பலர்கள் இருக்கலாம். ஆனால் உங்கள் உள்ளத்தில் வேதனைகள் பெருகும் பொழுது உங்களுக்கு ஆறுதல் தந்து உங்களை தீர்ப்பதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அருகிலே இருக்கிறார். கர்த்தருடைய அழகான படைப்பையும் அவருடைய வல்லமையின் அற்புதமான அகலத்தையும் அவருடைய மகிமையின் மகத்துவத்தையும் கண்டு நாம் ஆச்சரியப்படுகிறோம். நம்ப முடியாத, மூளைக்கு எட்டாத பல காரியங்களை கண்களால் பார்க்கிறோம். நம்ப முடியாததாக தோன்றினாலும் தேவனானவர் நமக்கு தனிப்பட்ட முறையில் நெருக்கமாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் எதிர்கொள்ளும் சோதனைகள் மற்றும் வெற்றிகளில் அவர் நம்மை நாம் அறிந்து கொள்ளவும் செய்கிறார். அவருடைய மகத்துவ சமூகத்தையும் தோழமையையும் நீங்கள் அறிந்திருப்பதால் இன்று அல்லது நாளை எப்படி வித்தியாசமாக இருக்கும். உங்கள் கால் சறுக்கும் வேலைகளில் அவர் உங்களை ஆதரிக்கிறார். அல்லது உள்ளத்தில் விசாரங்கள் பெருகும் போது அவரது ஆறுதல் அருகில் இருக்கும் கர்த்தரால் தேற்றப்படுவீர்கள். கர்த்தரால் ஆறுதல் அடைவீர்கள். அவரையே இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள். உலகத்துக்கே வெளிச்சமாய் இருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே,
இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு வெளியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 6வது வசனம். நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார், உன் இருதயம் துவள வேண்டாம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாய் ஆதரித்துக் கொண்டிருந்தவைகளை நிறுத்தி சமாதானத்தையும் அமைதலையும் தருகிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல வழிகளில் பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கடிகள், தாமதங்கள், தடைகள், பலவீனங்கள் என்று அனுதினமும் துரத்தி கொண்டும் எரிந்து கொண்டும் இருக்கின்ற சூழ்நிலைகளும் விடுதலையாக முடியாமலும் வீணான குழப்பங்கள், பிரிவினைகள் போன்றவற்றினாலும் முயற்சிக்கின்ற காரியங்களில் காணப்படுகின்ற தடைகளினாலும் சமாதானத்தை இழந்தவர்களாய், பல கேள்விகளுடன் விடை காண முடியாதவர்களாய் விடியலுக்காய் காத்து கொண்டு இருப்பீர்களானால் கர்த்தர் இன்றைக்கு தான் பேசிக்கொண்டு இருக்கின்றார். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், என் நீரின் வலது கரத்தினால் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்கிறார். ஆகவே பெருநிலத்திற்கு புகலிடமான கர்த்தரை நம்புங்கள், அவரை பாருங்கள், விசுவாசியுங்கள். அவர் உங்களை பயன்படுத்துகின்ற இறைச்சலின் சத்தத்தை நிறுத்தி சமாதானத்தை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நாம் ஓசியாவின் புஸ்தகம் 36வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே அசீரிய ராஜாவாகிய சனகெரிப் யூதாவில் இருக்கிற அரண்மனை சகல பட்டணங்களுக்கு விரோதமாக அவைகளை பிடித்துக் கொள்ள வேண்டி ரப்சாக்கே என்பவனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தினான். அவனோ பெரிய சேனையோடு புறப்பட்டான். கர்த்தருடைய காரர்களையும் இஸ்ரவேலின் கர்த்தரையும் ரப்சாக்கே தகாத வார்த்தைகளினால் பேசி நினைத்தான். என்னை கேட்ட எசேக்கியா மிகவும் துக்கம் இரட்டுடுத்தி வாசித்து தேவ சன்னிதானத்தில் கண்ணீரோடு கர்த்தர் ரப்சாக்கே தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை அவனுக்குள் அனுப்பி அவனை பட்டயத்தால் பண்ணினான். மற்றும் அசீரிய ராஜாவின் சன்னிதானத்தில் அவன் வெற்றி கொள்ளப்பட்டான் என்றும் கர்த்தர் தம் ஜனத்திற்கு நன்மை செய்து தப்புவித்தார் என்றும் வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கு வேண்டாத தீமைகளும் சத்துருவின் கிரியைகளும் அடிக்கடி வந்து உங்களின் சரீரத்தையும் குடும்பங்களை பணியிடங்களை என்று உங்களின் அரசு நன்மைகளை சம்பளத்தை சுருத்தை கொள்ளையிட்டும் சூழ்நிலை அபகரிக்கும் நினைக்கும் புரியாத சூழ்நிலைகளை கண்டு எப்படி காணப்படுகின்ற கர்த்தர் இன்றைக்கு அவைகளை நிச்சயம் தப்புவித்து பாதுகாத்து திருப்பிக் கொள்வதை செய்யும் உங்களுக்கு சத்தங்களை அமைதலும் ஆக்குகின்றார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் உங்கள் சூழ்நிலை கோலியாத்தை போன்று விழாமல் அன்பு இறைந்து கொண்டு சபதம் எடுத்து புரட்டி கொண்டும் சாகே போன்று கெர்ச்சித்துக் கொண்டும் இருக்கிறவர்களே, இன்றைக்கு அதன் இரைச்சல்களை அமைதலாக்குகின்றார், அதன் ஆக்கிரமிப்புகளை அதட்டுகின்றார், சீரிப்பான் வருகின்றவர்களை கட்டளை கொடுக்கின்றார், இறையாதே அமைதலாக என்று. ஆகவே இன்றைய நாளில் எழுதின சத்துவின் சத்தத்தை அதட்டி நற்கச் செய்கின்றார், அமைதி தந்து ஆசீர்வதிக்கின்றார். மனத்தை விசுவாசியுங்கள், சமாதானத்தை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்கள் யாரேனும் அறியாமல் விசுவாசியாமலும் இருப்பீர்கள். இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுத்து விசுவாசியுங்கள், விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆசீர்வதிப்பார்கள். கர்த்தருக்குள் அருமையான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு அருமையான ஒரு வாக்கு திட்டத்தோடு இந்த நாளை நான் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன்.
21 அக்டோபர் மாதம் 2025 தேவனுடைய கர்த்தருடைய மன்னா இந்த நாட்களிலே உங்களுடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே வருகிறது. ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏசாயாம் தீர்க்க தரிசன புஸ்தகம் 46வது அதிகாரம் 4வது வசனம். உங்கள் 3 வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு உள்ளங்களே, இன்றைய நாளிலும் பெற்றோர்களால் கைவிடப்பட்டு, உறவினர்களால் கைவிடப்பட்டு, பிள்ளைகளால் கைவிடப்பட்டு, கணவனால் மனைவியினால் கைவிடப்பட்டு இந்த நாட்களில் இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நமக்கு வயசு சென்று விட்டதென்று சில வேளைகளிலே நம்மை பிள்ளைகள் ஒதுக்கி இருக்கலாம், அல்லது இந்த நாட்களிலே பேர பிள்ளைகள் கூட இந்த நாட்களை ஒதுக்கி இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் தாங்குவேன். உங்களுடைய வயசுக்கு அந்த ஆண்டவருடைய பார்வையிலே எல்லை இல்லை. முதிர் வயதா இருந்தாலும் நீங்கள் ஆண்டவருடைய பார்வையிலே ஒரு குழந்தைகளாகத்தான் இந்த நாட்களிலே இருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், நான் அப்படி செய்வேன் என்று அதை உறுதிப்படுத்துகிறது மட்டுமல்ல, நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். அருமையான அன்பு சோதனை சோதரிய, அது மட்டுமல்ல, நான் அப்படி செய்து வந்தேன். இவ்வளவு காலம் இந்த நாட்களில் உங்களை காத்து வந்த அதே ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் இனிமேலும் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி நமக்கு ஒரு உறுதிமொழியை கூறுகிறதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஏந்தி, நம்மை தப்புவித்து, நம்மை சுமந்து இந்த நாட்களிலே நடத்துவாரா இருந்தால் எந்த சத்ருவும் இந்த நாட்களிலே நம்மை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவருடைய ஓங்கிய புயம் இந்த நாட்களிலே நம்ம அருகிலே இந்த நாட்களிலே நிற்கிறதை உணரக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய பலத்த கரம் நம்மோடு இந்த நாட்களில் கூட இருக்கிறபடினால் நாங்கள் இதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய பிள்ளைகள் கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நம்மை தாங்குகிறவர் ஒரு மனுஷர் அல்ல, இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் என்பதைத்தான் நாங்கள் முதலாவதாக இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, சில வேளைகளிலே நாங்கள் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து இந்த நாட்களிலே நம்மை கர்த்தர் கைவிட்டு விட்டாரோ என்ற நிலைப்பாட்டில் இன்றைக்கு நாங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், இன்னும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் இந்த பூமியிலே நாங்கள் வாழ்கிற நாட்கள் மட்டும், இந்த பூமியிலே எங்களுடைய சரீரத்தை விட்டு ஜீவன் போகும் மட்டும் கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை ஏந்துவார், நம்மை சுமப்பார், நம்மை தப்புவிப்பார். ஏனென்றால் அவர் சொல்லுகிற வார்த்தை இந்த நாட்களில் ஒரு சொல்லு கூட இந்த நாட்களில் அசைவதில்லை, அதாவது மாறுவதில்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை. வானம் பூமி ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் இந்த நாட்களில் ஒளிந்து போகாது என்று சொன்ன தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வியாபியாகிய தேவன் இந்த நாட்களிலே நம்மோடு இந்த நாட்களிலே பேசிக் கொண்டிருக்கிறார். அதனாலே இந்த வாக்குத்தத்தங்களை நீங்க எந்த இடத்திலே எந்த சூழ்நிலையில் இருந்த நாட்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தாயாரே, அன்பு தகப்பனாரே, இந்த நாட்களிலே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு மகாராஜாவாகிய தேவன், இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தராகிய ராஜாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேளையிலே, சுமக்கிற வேளையிலே, உங்களை தப்புவிக்கிற வேளையிலே என்ன பேரின்பம், என்ன சந்தோஷம் என்பதைத்தான் நாங்கள் இந்த நாட்களை அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷன் அங்கே நம்மை தாங்குகிற வேளையிலே, நெருக்கங்கள் வருகிற வேளையிலே அவன் கைவிட்டு விடுவான். ஆனால் கர்த்தரோ அவர் தன்னுடைய கரத்திலே நம்மை ஏந்துகிற வேளையிலே அவர் இந்த நாட்களிலே நம்மை கைவிட மாட்டார். முடிவு பரியந்தம் அவர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்ற வார்த்தையை தான் இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். வார்த்தையாய் இருந்த தேவன், இந்த வார்த்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாட்களிலே அந்த வார்த்தைகள் இந்த நாட்களிலே பேசப்பட்டிருந்தாலும் இன்றைக்கும் இந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வார்த்தைகளை விசுவாசியுங்கள், வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய தேவர்கள் ஒவ்வொன்றையும் சந்தித்து நடத்துவாராக என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில்
வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இந்த ஊழியர் சுவிசேஷகர் எட்வின் வாணர் அவர்கள் வாக்குத்தத்த தியானத்துக்கூடாக வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. அதே வேளையிலே எங்களுடன் தேவ ஊழியர்கள் பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து ஜீவ வார்த்தை எடுத்து வந்தார். ஜீவ மன்னாவை சகோதரி ஐரீனா அவர்கள் துபாய் தேசத்திலிருந்து எடுத்து வந்தார். ஜீவ வார்த்தையை தேவ ஊழியர் சகோதரி வாணி வெங்கட் அவர்கள் போனியோ தேசத்திலிருந்து எடுத்து வந்தார். கர்த்தர் தாமே அவர்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.